पार्श्वे शताब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தை அமாவாசை தர்ப்பணம் ஷார்ட் கிளிம்ஸு. தை அமாவாசை சமையல் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். தை அமாவாசை சமையலுக்கு எங்கள் ஆத்துக்கார் கொடுத்த ஃபீட்பேக் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அமாவாசை தர்ப்பணத்துக்கு வேணுங்கிற சாமான் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஒரு கைப்பிடி அளவு எள்ளு, ஒரு கைப்பிடி அளவு அட்சதை, தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி, பஞ்சபாத்திரத்தில் தண்ணி, சொம்பில் தண்ணி, வெத்தலை, பாக்கு, பழம், 1 ரூபா காயின், பெரிய தாம்பாலம், தர்பை, இதெல்லாம் தான் நமக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வேண்டிய சாமான்கள். இது பிகினராக இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமேன்ட்டு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. அங்கவந்தன் கட்டை விரலா வலது கண்ணம், கேசவ கட்டை விரலா இடது கண்ணம், நாராயண மோதிர விரலா வலது கண், மாதவ மோதிர விரலா இடது கண், கோவிந்த ஆள்காட்டி விரலா வலது நாசி, விஷ்ணு ஆள்காட்டி விரலா இடது நாசி, மதுசூதன சுண்டு விரலா வலது காது, திரிவிக்ரம சுண்டு விரலா இடது காது, வாமன நடுவிரலா வலது தோள், ஸ்ரீதர நடுவிரலா இடது தோள், ரிஷிகேஷ அனைத்து விரல்களாலும் நாகி, பத்மநாப அனைத்து விரல்களாலும் தலை, தாமோதர. பிறகு பவித்திரத்தை வலது மோதிர விரலில் தரித்துக் கொண்டு 3க்கும் மேலான கட்டை தடவைகளை ஆசனத்தில் போட்டுக்கொண்டு கைகளை துடைத்துக் கொண்டு 3 கட்டை தடவைகளை மடித்து மோதிர விரலில் ஏற்கனவே அணிந்திருக்கும் பவித்திரத்துடன் சேர்த்து அணிந்து கொள்ளவும். கணபதி தியானம். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. प्राणायाम. ओम भूः, ओम भुवः, ओम सुवः, ओम महः, ओम जनः, ओम तपः, ओम सत्यं. ओम तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवरो. संकल्पம். ஸ்மார்த்தர்களுக்கான அமாவாசை மமோப समस्त दुरितक्षय द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतो विवा यस्मरेत् पुंडरीकाक्षं सबार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं गोविन्द. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे
भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शताब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादिषष्टिसंवत्सराणां मध्ये शोभकृत्नाम संवत्सरे उत्तरायणे हेमन्त ऋतौ मकरमासे कृष्णपक्षे चतुर्दश्योपरि अमावास्यायां पुण्यतिथौ वासरस्तु भृगुवासरयुक्तायां श्रवणनक्षत्रयुक्तायां व्यतिपादनामयोग चतुष्पादकरणयुक्तायां गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधानमस्तर्पयामि गोत्रान् இப்போ அப்பா வழி தாத்தா பேர் சொல்லணும் ரெண்டாவது பேர் शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् இப்போ அப்பா வழியில முழு தாத்தா பேர் அதாவது மூணாவது பேரை சொல்லிட்டு இருக்கோம் शर्मणः आदित्य रूपान् पितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्य रूपान् पितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्य रूपान् पितामहान् स्वधानमस्तर्पयामि இப்போ அப்பா வழியில பாட்டி பேரை சொல்லிட்டு இருக்கோம் नाम्नीः எல்லாரும் சொல்லிடுவோம் वसुरूपाः पितामही स्वधानमस्तर्पयामि அதே மேல் போர்ஷன் தான் गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः இப்போ அப்பா வழியில ரெண்டாவது பாட்டி பேரை சொல்லிட்டு இருக்கோம் नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधानमस्तर्पयामि गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधानमस्तर्पयामि முதல்ல நம்ம தை அமாவாசை லஞ்ச் மெனு என்னங்கிறத பார்ப்போம். இது பிகினராக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்ட்டு நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். மூங் தால் அரைச்சி விட்ட பாயசம். இந்த பாயசம் ரொம்பவே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். இது என்னங்கிறத நான் ரெசிபியில் ஷேர் பண்ணுறேன். கேரட் தயிர் பச்சடி, வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி, பூசணிக்காய் பொரிச்சு கூட்டு, பூசணிக்காய் பரங்கிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார், தக்காளி ரசம், உளுந்து வடை, களத்துக்கு பருப்பு, ஆற்றில் பண்ண ஓமப்பொடியும் ஜவ்வரிசியும் வடாம், தயிர். இந்த ரெசிபீஸை நம்ம இப்போ ஒன்றுனா என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல நம்ம சமையலுக்கு தேவையான காய்கறிகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காயை தண்ணியில் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது சாம்பாருக்கு காய்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூசணிக்காய் பரங்கிக்காய், கூட்டுக்கு தேவையான பூசணிக்காயும் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக. புளி ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு நினச்சி வச்சுருக்கேன். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். ரசத்துக்கு, பாயசத்துக்கும் சாம்பாருக்கும் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்துக்குமே பயத்தம்பருப்பு ஒரு 5-6 டீஸ்பூன், துவரம் பருப்பு பயத்தம்பருப்புமா 2மா கலந்து எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. அதுவும் ஒரு 5-6 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வடைக்கு உளுத்தம்பருப்பு ஒரு சின்ன கப்பால் 2 கப்பு ஊற வச்சுருக்கேன். கேரட் தயிர் பச்சடி பண்ண போகிறேன். ஒரு 4 கேரட் சின்னதாக அதுக்கு சரவி வச்சுருக்கேன். அதோட ஒரு சின்ன பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். அது சமையலுக்கு தேவைப்படும். அது என்னங்கிறத நான் ரெசிபியில் ஷேர் பண்ணுறேன்.
நம்ம குக்கரில் பருப்பு வேக வைக்கிறதுக்காகவும் காய்கறியெல்லாம் வேக வைக்கிறதுக்காகவும் முதல்ல நம்ம தண்ணியை கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம். வடைக்கு ஊற வைக்கும் போதே இந்த மாதிரி வரமிளகாயும் பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னாக்க மிளகா நமக்கு நல்லா நைஸாக அரையும். கொஞ்சமாக அதோட இஞ்சி சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரில் நம்ம முதல்ல பாயசத்துக்கும் சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம் பருப்பை. இப்போ அந்த வெந்நீரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் வெந்நீர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட பாயசத்துக்கும் நான் வேக விட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கும் நான் வெந்நீர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். இந்த குக்கர் நமக்கு ஒரு 5-6 விசில் வந்தால் போதும். நம்ம அடுத்ததாக சாதம் வச்சுக்கலாம். நான் எங்கள் காலத்தில் எப்போதுமே வடித்த சாதம் தான் பண்ணுவேன். அதுக்கு டைரெக்டாக பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அரிசி களைஞ்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. குக்கர்லேருந்து விசில் அடங்கினதும் நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு பருப்பெல்லாம் ஜோராக வெந்திருக்கு. சாம்பார், ரசம், களத்துக்கு பருப்பு, பாயசத்துக்கு எல்லாமே ஜோராக வெந்திருக்கு. பாயசத்துக்கு வேணுங்கிற பயத்தம்பருப்பை நான் தனியாக பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். பாயசத்துக்கு நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம். 10 பாதாம், 10 முந்திரி, கொஞ்சமாக தேங்காய் 4-5 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 3/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப்பை நம்ம இதில் ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. வெல்லம் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் கட்டியாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான வெல்லங்கிறதுனால 100 கிராம் வெல்லம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 டம்ளர் பாலில் பாக்கி இருக்கிற 1/4 கப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்லா 5 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாயசத்தில் நம்ம முந்திரி, பாதாம், தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ரிச்சாக இருக்கும். இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃபைனலாக பாயசத்துக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாத்தையும் நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம முந்திரியும் பாதாமும் அரைக்கரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் திராட்சை மட்டும் தாளிச்சா கூட போகும். அடுத்தது கேரட் தயிர் பச்சடி. கேரட் சின்னதாக ஒரு 4 கேரட் திருவி வச்சுருக்கேன். பச்சடிக்கு தேவையான உப்பு, தயிர் 7-8 டீஸ்பூன். இதை ஒத்தா நன்னாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி. கேரட் தயிர் பச்சடி ரெடி. பூசணிக்காய் பொரிச்சு போட்டுக்கு பூசணிக்காய் 200 கிராம், தண்ணி 1 டம்ளர், தேவையான அளவு உப்பு. இதை நம்ம முதல்ல வேக வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே எடுத்திருக்கேன். கறிக்கு, கூட்டுக்கு, பாயசத்துக்கு இது 3த்துக்குமே நம்ம டிவைட் பண்ணி போட போகிறோம். இப்போது கறிக்கும் பாயசத்துக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிக்சியில் ஒரு 4-5 டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கூட்டுக்கு பூசணிக்காய் நல்லா வெந்தெடுத்தோம். இப்போது வேக வச்ச பருப்பை இதோட 2 கரண்டியை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிச்சா போகும். இப்போ இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம இது எல்லாத்துக்குமே நம்ம தாளிக்கப்புறம் ஒத்தாப்பில் இப்போ பூசணிக்காய் போட்டு நமக்கு ரெடியாக எடுத்து அடுத்தது நம்ம வாழைக்காய் கறி பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நறுக்கி வச்ச வாழைக்காயை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை வதக்கிக்கலாம். வாழைக்காய் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் 4 டீஸ்பூன். இப்போ அதையும் நம்ம நல்லா ஒத்தாப்பில் பிரட்டிக்கலாம். இப்போ நமக்கு வாழைக்காய் கறி ஜோராக ரெடியாக எடுத்து சாம்பாருக்கு டைரெக்டாக காயெல்லாம் வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை முதல்ல கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். புளிஜலம் 2 டம்ளர், சாம்பார் பொடி இது ஆற்றுல அரைச்சி விட்ட ஃப்ரெஷ்ஷான பொடி 2 டீஸ்பூன், அரைச்சி விட்ட சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் பச்சையாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாம்பார் நமக்கு ரெடியாக எடுத்து அடுத்தது தக்காளி ரசத்துக்கு 2 தக்காளி நல்லா கையால் நசுக்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதோட புளிஜலம் ஒரு டம்ளர். இப்போ வேக வச்ச பருப்பு கொஞ்சமாக தண்ணி கரைச்சி 1 டம்ளர் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கரைச்சி வச்ச பருப்பு ஜலத்தை நசுக்கி வச்ச தக்காளி புளிஜலத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1 டீஸ்பூன், பச்சையாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக, சின்னதாக ஒரே ஒரு பச்சை மிளகா. இதெல்லாம் நம்ம நல்லா கையால் நசுக்கிட்டு இப்போ நம்ம இதை கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசம் ஒரு கொதி வந்தால் போதும்.
மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நுரைச்சிட்டு ஒரு கொதி வந்தாக்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ரசம் ஜோராக ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம எல்லா டிஷ்க்குமே ஃபைனலாக தாளிச்சுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் நெய் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 3, கருவேப்பிலை கொஞ்சம். இது நல்லா பொரிச்சதுக்கப்புறமா எல்லா டிஷ்ஷையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரசம், பொரிச்சு கூட்டு, சாம்பார், பருப்பு. ஃபைனலாக நமக்கு எல்லா டிஷ்ஷுமே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வடையும் அப்பளமும் தான் பாக்கி. உளுந்து வடைக்கு உளுந்து 1 மணி நேரம் நல்லா நைஸாக ஊறிடுத்தோம். இப்போ இதோட மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா, வடிகட்டின உளுந்தும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்தை நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம வடைக்கு உளுந்து அரைக்கிறச்சே தேவைப்பட்டால் மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைக்கணும். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக. இப்போ நம்ம வடையை தட்டிக்கலாம். கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு நம்ம நடுவில் ஓட்டை போட்டுட்டு இப்போ எண்ணெயில் நான் போட்டுக்கிறேன். நமக்கு உளுந்து வடை நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னாக்க நம்ம உளுந்து அரைக்கிறச்சே நல்லா வந்தாட்டம் அரைச்சிக்கணும் மாவை. ஃபைனலாக நமக்கு உளுந்து வடையும் ஜோராக ரெடி ஆகிடுது. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் வடாமும் பொரிச்சுக்கலாம். இது ஆற்றுல இட்ட வடாம், ஓமப்பொடி வடாமும், ஜவ்வரிசி வடாமும். நம்ம சேனலில் வடாம் ரெசிபீஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்க. ஃபைனலாக அமாவாசை சமையல் சூப்பராக ரெடி ஆகிடுது. நம்ம இப்போ அதை பரிமாறிக்கலாம் இலையில் ஒன்றொன்னா. முதல்ல நான் ஜலம் வச்சுக்கிறேன். மூங் தால், மிக்சட் நட்ஸ், அரைச்சி விட்ட பால் பாயசம், கேரட் தயிர் பச்சடி, வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி, பூசணிக்காய் பொரிச்சு கூட்டு, களத்துக்கு பருப்பு, சுட சுட சாதம், நெய், உளுந்து வடை, வடாம், மிக்சட் வெஜிடபிள்ஸ், சாம்பார், தக்காளி ரசம், தயிர். இப்போ நான் எங்கள் ஆத்துக்காரரை கூப்பிட்டு இந்த சமையல் எப்படி இருந்ததுன்னு கேட்க போகிறேன். வாங்க, அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம கேட்போம். பர்சேஷன் பண்ணிக்கிறார் எங்கள் ஆத்துக்கார். தை அமாவாசை சமையல் எப்படி இருந்ததுன்னு நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க, ஹானஸ்டாக சொல்லுங்க. எல்லா ரெசிப்பியும் ஒன்றொன்னா பொறுமையாக நிதானமாக டேஸ்ட் பார்த்து எனக்கு சொல்லுங்க. பாயசம் எப்படி இருக்கு? சாப்பாடு எங்கள் ஆத்துக்காரரே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதை விட வேறு என்ன வேணும்? இந்த அமாவாசை லஞ்ச் காம்போ நீங்களும் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த தை அமாவாசை தர்ப்பணம் சமையல் ஸ்பெஷல் vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.